அமித்ஷா அவர்கள் வர்றதுக்கு யாராவது நிர்பந்தப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காக, ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன். அவர் ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பார்வை. அவர் சொல்றாரு, என் ரத்தத்திலேயே இதெல்லாம் ஓடி இருக்கு, நான் மக்களுடைய நாடி நரம்புகளை பிடிச்சு பார்க்கிறவன் சொல்றாரு. நேற்று நம்ம இந்த மேடையிலே பார்க்குறோம், அண்ணாமலை அவர்கள் வரும்போதும் சரி, அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை பேரை குறிப்பிடும் போதும் சரி, இந்நாள் தலைவருக்கு கிடைக்காத அந்த ஒரு வரவேற்பும் ஆக்ரோஷமும் முன்னாள் தலைவருக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டில் கட்சியை பெருவாரியாக வளர்த்த முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். அப்ப அவருக்கு தெரியாம இருக்குதா? கைதட்டின பிறகு சொல்லல, அவர் சொன்னதுக்கு பிறகு கைதட்டு. நாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும்போது உயர்கல்வி எல்லாம் நாங்க தமிழ்ல கொண்டு வருவோம். பிஜேபி ஹிந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, புரியுதுங்களா? ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஏன் தமிழ்ல வைக்கலன்னு கேட்கிறாரு. இப்ப நவீன் பட்நாயக் எதிரான அரசியல்ல அவர் கூட இருக்கக்கூடிய எல்லாரும் தான் வருவாங்க. நீங்க ஸ்டாலின் விமர்சனம் பண்ணா, நீங்க அரசு பாரதி விமர்சனம் பண்ணியாகணும், உதயநிதி விமர்சனம் பண்ணியாகணும்ல, அவர் கூட இருக்கக்கூடிய எல்லாரும் விமர்சனம் பண்ணியாகணும்ல. இவங்க எப்பயுமே ஒரு கலர் சாயம் பூசுறது வழக்கம். அது தமிழரை இழிவுபடுத்தார். சரி, தமிழர் நீங்க என்ன பண்ணீங்க, அவர் இங்க வர சொல்லிருங்க, தமிழர் தானே, அவர் அங்க இழிவுபடுத்திட்டாங்கல்ல, நம்ம ஊர்ல வர சொல்லுங்க, நம்ம ஊர்ல ஒரு அங்கீகாரம் கொடுங்க. பட்டியலினத்தவர்கள்ல யாராவது ஒருத்தர் கிறிஸ்துவரா மாறினா அவர்கள் பிராக்சியா இருக்கக்கூடாது, கிறிஸ்துவராக தொடர்ந்து இவங்க சொல்லட்டும், அவங்கள நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு சொல்லட்டும், இவங்க நாங்கள் மாற்றுவோன்னு வாக்குறுதி கொடுத்தோம். அப்போ நீங்கள் இனக்குழுக்களை ஹிந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நீங்கள் ஒரு மோதலை கொண்டு வரீங்களா? இல்லை, நீங்கள் கிறிஸ்துவர்கள் கூட்டத்திலும் இஸ்லாமியர் கூட்டத்திலும் இது உங்களுடைய ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி, உங்களால் கொண்டு வரப்பட்ட ஆட்சி. அப்படி என்னைக்கா இந்துக்களால் சொல்லியிருக்காங்களா? அப்ப மணிப்பூர்ல கலவரத்தை பண்ணி இன்னொரு மணிப்பூராக தமிழகத்தை மாற்ற முயற்சிக்கிறார்கள், இன்னொரு யூபியாக, இன்னொரு குஜராத்தாக, இன்னொரு மத்திய பிரதேசாக, இன்னொரு ராஜஸ்தானாக அப்படிதான் ட்ரை பண்ணாங்க. அது சொல்லுவாரா, இத்தனை மாநிலங்கள் ஆகுது, அங்க எந்த பிரச்சனையுமே இல்லையே. அமித்ஷா வந்த பிறகு இந்த பிரச்சனை வருதா? பிரச்சனை வந்த பிறகு அமித்ஷா வராரு. அந்த பிரச்சனை ஏற்கனவே. அப்ப இந்த பிரச்சனையில ஒரு டிபேட் வரும்போது சிக்கந்தர் மலையில 2-3 டாக்குமெண்ட்ல இருக்கு. அது எப்படி எழுதுவீங்க? 4-5 மாசம் முன்னாடி அண்ணன் சேகர்பாபு தலைமையில சிட்டிங் ஜட்ஜுகள் உட்பட அத்தனை பேரை கொடுத்து முருகன் மாலை போட்டீங்க. எதுக்கு போட்டீங்க? பழனியில இருக்கு முருகன் மாலை போடுறீங்க. பழனியில முருகன் நீங்க தான் இனிமே விற்கணுமா? நீங்க முருகன் மாநாடு நடத்தினா பக்தி, நல்லாட்சி, எல்லோருக்குமான ஆட்சி. பிஜேபி முருகன் மாநாடு நடத்தினா நீங்க சங்கிகளுக்கான மாநாடு. எனக்கு புரியவே இல்லையே. அதே முருகன் மாநாடு நடத்துறாங்க. அவங்க நீங்க என்ன திட்டுறீங்க? மதவாதி சொல்றீங்க. எதுக்கு? அப்ப இந்து மதவாதி. இந்து மதத்துல என்ன இருக்கு? முருகன் இருக்கிறாரு. முருகன் கொண்டா நீங்க சென்னைக்கு போறீங்க. அவர் அதை சொல்லிதான் நீங்க அவர் திட்டுறீங்க. அவர் அதை செஞ்சாலும் திட்டுறீங்க. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். நேற்று அமித்ஷா அவர்கள் 2 மாதத்துக்குள்ளேயே 2வது முறையாக தமிழகத்துக்கு வந்திருக்காரு. நயினார் அவர்கள் தலைவராக பதவியேற்ற பிறகு பாஜகவில் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ், நயினார் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 2 தரப்பாக பிரிந்து விட்டார்களா அப்படின்றதும், இந்த கூட்டணியை அமித்ஷா அவர்கள் அறிவிச்சதுக்கு அப்புறமா எதிர்க்கட்சிகள் எல்லாமே இது ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்ற மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாங்க. இது எல்லாம் தான் அமித்ஷா அவர்கள் நேற்று வர்றதுக்கான ஒரு நிர்பந்தமாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? அமித்ஷா அவர்கள் வர்றதுக்கு யாராவது நிர்பந்தப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அமித்ஷாவை யாராவது நிர்பந்தப்படுத்த முடியும்னு அதெல்லாம் எந்த குழு? அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அவருடைய பேச்சிலேயே சொன்னார், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை மாற்றணும், நாங்கள் அதை மாற்றுவோம். எப்படி மாற்றுவோம் அப்படின்னா, நாங்கள் ஒடிசாவில் எப்படி மாற்றுறோம், மகாராஷ்டிராவில் எப்படி மாற்றுறோம், டெல்லியில் எப்படி கைப்பற்றுறோம், அப்படி எங்கெங்கெல்லாம் வர முடியாது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களோ அங்கங்கெல்லாம் நாங்கள் காட்டியிருக்கோம். இந்த ஸ்டேட்டை ஜெயிக்க முடியாது, அந்த ஸ்டேட்டை ஜெயிக்க முடியாது, நீங்கள் சொன்ன ஸ்டேட்லாம் ஜெயிச்சு காட்டணும். மகாராஷ்டிராவை இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சியால் நம்பவே முடியல. அவர் ராகுல் காந்தி அவர்கள் போராடம் போனால் எலெக்ஷன் கமிஷன் ஏதோ கோல்மால் பண்ணிடுச்சுங்கிற அளவுக்கு போய் நிற்கிறார். ஒடிசா அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி அவர்கள் எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ, ஹரியானா, அந்த மாதிரி பல மாநிலங்கள் ரொம்ப தெளிவாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே போல் அவர் சொல்கிறாரு, தமிழக முதலமைச்சர் சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது உண்மைதான், அமித்ஷாவால் ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியாது, ஏன்னா நான் டெல்லியில் உட்காந்துருக்கிறேன், தமிழக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு மாற்றி கொண்டு வந்துருவாங்க, நீ கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. அந்த கணக்கு தான், அதை ப்ரூவ் பண்ணுறது தான் வராது. ஸோ திரும்ப இங்கே வர்றது மூலமாக நேற்று நடந்த மீட்டிங்கும் பார்த்தீங்கன்னா கட்சியுடைய நிர்வாகிகள் மீட்டிங். அது மாநில தலைவர்லேருந்து உள்ள ஒன்றிய நிர்வாகிகள் வரைக்கும் ஒரு திரு பேராசிரியர் சீனிவாசன் குறிப்பிட்டவர் 12,000 பேர் இன்வைட்டீஸ், அங்கே ஒரு 10,000 பேர் தான் கலந்துருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கூடவே கூட இருக்கும், குறைந்திருக்காது. அப்போ கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்காக, ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துறதுக்காக அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன். தைரியமாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, அலையன்ஸ் வந்துருச்சு, இன்னும் பெரிய அலையன்ஸ் வரப்போகுது. நீங்கள் 2 நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க, அந்த மாதிரி நரேந்திர மோடி என்னுடைய பெரிய நண்பர், அமித்ஷாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சாதாரணமாக அவர் சொல்லக்கூடியவர் இல்லை. அப்போ ஏற்கனவே சொன்னார், நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல செய்தி வரும் அப்படின்னு வேறு சொன்னார். அப்போ எதை நோக்கி கேட்குறாங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னார். அப்போ இதைத்தான் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். அப்போ அமித்ஷா பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்த அதை அவர் தொடர்ந்து செஞ்சிருக்காரு. அவர்
ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கு. அவர் வந்து சொல்றாரு, என் ரத்தத்திலேயே வந்து இதெல்லாம் ஓடி இருக்கு, நான் வந்து மக்களுடைய நாடி நரம்புகளை பிடிச்சு பார்க்கிறவன்னு சொல்றாரு. அப்போ தமிழ்நாட்டில் நான் வந்து பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு, ஒரு கிளியர் மெசேஜ் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, கவர்மெண்ட் மாறுறதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்கு, அது வந்து நம்முடைய ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாரு. அதுதான் முதல்ல ஒரு வரி அதில் சேர்த்து நீங்கள் சொன்னீங்க, அண்ணாமலை அவர்கள் கோஷ்டி அப்படி ஒரு கோஷ்டி பிஜேபியில் உருவாகாது. எல்லோருக்குமே ஒரு ஆதரவாளர்கள் இருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு, ஆனால் காங்கிரஸ் கட்சி மாதிரி ஸ்பிளிட்டாக நிற்குமா, வெர்டிகலாக புரிஞ்சு பலந்து நிற்குமான்னு அப்படி கிடையாது. காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் வரைக்கும் நிற்பாங்க. தங்கபால் அவர்கள் நிர்வாகி, வந்து இளங்கோ ஈவிகே சிலம்பன் அமரர் அவருடைய கணக்கு, சிதம்பரத்துடையது அப்படின்னு மூப்பனார் காலத்தில் வந்து அவர் வாசன் அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். அவங்க தலைவராக வரும்போது ஒட்டுமொத்தமாக அந்த மாதிரியே போட்டுருவாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி கோஷ்டி கிடையாது. அதுபோக அந்தந்த தலைவருக்கு முழுமையாக புதிய நிர்வாகிகளை நியமிக்கக்கூடிய உரிமை உண்டு. இப்போ தலைவர் மாறி இருக்காங்க, தலைவர் மட்டும் இல்லை, இப்போ எல்லா நிர்வாகிகளும் புதுசாக போடுவாங்க. இப்போ யார் யாரெல்லாம் கட்சியோடைய பொதுச்செயலாளராக வர போகிறாங்க, யார் யாரெல்லாம் துணைத் தலைவராக இருக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் செயலாளராக இருக்க போகிறாங்க, இது எல்லாமே மாவட்ட தலைவருக்கு மேலே மாநில தலைவருக்கு கீழே இந்த மொத்தமான அந்த பாடி, பேரண்ட் பாடி வந்து இனிமே தான் பண்ண போகுது. இதுவரைக்கும் இருந்தவங்களுக்குலாம் பதவி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அப்போ மாநில தலைவர் அவருடைய டீமை போடுவார். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். நம்ம மதுரையில் பேராசிரியர் சீனிவாசன் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணார் 2024 மக்களவையில். அவர் வைத்திருந்த நிர்வாகிகள் எல்லாமே அதற்கு முன்னாடி எதிர போய் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய டாக்டர் சரவணனுடைய ஆட்கள். டாக்டர் சரவணன் இருந்தபோது அவர் போட்டார்கள். ஸோ வந்து அவங்களுடைய கணக்கில் ஓட்டு அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் புதுசாக வரும்போது தே கேன் ஹேவ் தேர் ஓன் டீம். அப்போ திரு நயினார் வந்து இன்னும் தன்னுடைய டீமை போடலை. அது வந்து இப்போ தான் அவருக்கான பிஏக்களே போட்டிருக்காரு, 2 பிஏவே இப்போ தான் போட்டிருக்காரு. ஸோ நிதானம், அவர் நம்ம எல்லாம் தெரியும், அவரே சொன்னார், நம்ம வந்து புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, நான் ஒரு நிதானமான அப்ரோச்சில், அவர் வந்து ஒரு புயல், நான் வந்து ஒரு தென்றல், நான் பொதிகைக்காரன், நான் தென்றல், அவரே ஓப்பன். ஸோ என்னங்க நீங்கள் அவர் இப்படி செல்வராரு நீங்கள் வியக்கிறது ஒன்றுமே இல்லை. ஹி ஹிம்செல்ஃப் அட்மிட்டட் திஸ் இஸ் மை அப்ரோச். அப்போ அதில் வந்து அவங்க 2 பேருக்கு பிளவு. இவர் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்குறார் வைக்கிறாருன்னா தான் நீங்கள் பிளவுன்னு பார்க்கணும். நம்ம இங்கே பார்த்துருக்கோம், இன்றைக்கும் பார்த்துருக்கோம். நாராயண திருப்பதி ஒரு பக்கம் அறிக்கை கொடுத்துட்டே இருப்பார், பேராசிரியர் சீனோன் பேட்டி கொடுத்துட்டே இருப்பார், தமிழிசை அக்கா பேட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லாருமே ஆக்டிவாக இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. யார் இங்கே வானதி அக்கா டெய்லி பேட்டி கொடுத்துருக்காங்க, தொகுதி தொடர்பாக மற்ற விஷயங்கள் தொடர்பாக. யார் இங்கே ஆக்டிவாக இல்லை? அதே போல் திரு அண்ணாமலையும் ஆக்டிவாக இருக்குது. அப்படி எல்லா தலைவரும் ஆக்டிவாக இருந்தால் தான் கட்சி நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தலைவர் இயங்கணும், மற்ற தலைவர்கள்லாம் பேசாமல் இருக்கணும்னா கட்சி இயங்காது. அப்போ எல்லாத்திலும் ஆக்டிவாக இருக்கு, சரிதானே? அப்போ வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு புது கோஷ்டி உருவாயிருச்சாங்கிறனால இங்கே இல்லை, அவரவருக்கான நிர்வாகிகள் அவரவர் நியமிப்பார்கள். திரு நயினார் நாயனோட செயல்பாடை நம்ம வி ஹேவ் டு வாட்ச். இனிமே தான் பார்க்கணும். அவர் வந்து இன்னும் அவருடைய டீமே இன்னும் போடலை. இவர் கேப்டன் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஹி இஸ் நாட் ஃபார்ம்ட் ஹிஸ் ஓன் டீம். அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் பெட்டரா தெரியும். நேற்று அமித்ஷாவோட உரையை பார்க்கும்போதே இப்போ தமிழகத்தில் இருந்த ஒரு அரசியல்வாதியோ இல்லை மக்களோ வந்து அவங்களுக்கு இருக்க என்னென்ன விஷயங்கள் இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரியே பெண்களுக்கு நடக்கும் விஷயமா இருக்கட்டும், கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றா அவர் வந்து ஸ்டேட் பண்ணி திருப்பரங்குன்றத்தை வந்து நீங்கள் சிக்கந்தர் என்று சொல்கிற விதத்துலேருந்து ஸ்டில் டு டவுன் டு அப் வரைக்கும் எல்லாத்தையுமே அவர் வந்து கவர் பண்ணுறாரு அப்படின்றது. எல்லாத்தையும் ஒரு வேர்டில் கவர் பண்ணாலும் இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதில் முக்கியமாக வந்து மோடி அவர்கள் சொன்ன மாதிரி இவரும் ஊழலை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஸோ 2026 எலெக்ஷனில் பப்ளிக் டொமைனில் வந்து பாஜக முன்வைக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் திமுக பொறுத்த அளவுக்கு அப்படிங்கிறனால ஊழல் ஒரு பிரதானமான குற்றச்சாட்டா இருக்கும். அது மட்டுமே வைக்க மாட்டேன், அதுதான் அவர் லிஸ்ட் பண்றார். அவர் வந்து வெறும் டாஸ்மாக மட்டுமோ பெண்களுக்கான பாதுகாப்பு மட்டும் இல்லாம சிக்கந்தர் மலைங்கிற பிரச்சனை வரைக்கும் தொடர். அப்போ அவங்க தே வில் டேக் எவரிதிங். ஆப்வியஸா ஊழல் இருக்கும். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் வருவதில்லை. திரு யோகி ஆதித்யநாத் உட்கார்ந்துருக்கிறார், அவர் மேலே இன்னைக்கு வரைக்கும் ஒரு டேர்ம் குற்றச்சாட்டு சொல்ல முடியல. அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களையும் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, நான் புதுசாக போய் உட்காந்துருக்காரு ஒருத்தர்னா அவர் ஏதாவது சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியல. அதுதான் நம்ம வந்து மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சொல்ல முடியல, பிரதமராக இருந்தபோது சொல்ல முடியல. ஆனால் நம்ம வந்து எல்லா கவர்மெண்ட் மேலேயும் பார்த்தோம், ஆம் ஆத்மி கட்சி நேற்று வந்து ஆம் ஆத்மி கட்சி வரைக்கும் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ திமுக வந்து நிறைய ஊழல் குற்றச்சாட்டு கண்கூடா பார்க்குறோம். இடியில் விஷயங்கள் இருக்குது, சிபிஐ போயிட்டு இருக்கு, மற்ற இதற்கு முன்னாடி பழைய கேஸ்கள் இருக்குது, ஜெயிலுக்கு போனாங்க வந்தாங்க, கோர்ட்டு கேஸ் ஃபேஸ் பண்ணுங்க, அது எல்லாமே கண்கூடா பார்த்துருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஒரு பிரச்சார வித்தியா இருக்கும். அது மட்டுமே நிற்காது. அவங்க வந்து 360 கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பிரச்சாரத்தை பலப்படுத்தணும், தலைவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், அணிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், எல்லா கட்சிகளுக்கும் இருக்கணும். இது எல்லா விதமாகவும் செய்வாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சார யுக்திங்கிறது 360 டிகிரி இருக்கும். அதில் ஊழலும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். இவங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் எடுப்பாங்க. அவங்க மொழி அரசியல் பண்ணுறாங்க. அவர் அழகாக கேட்குறாரு, தமிழ் குரல் கொடுக்குறீங்களே, நீங்கள் பாடத்திட்டத்தை ஏன் தமிழில் கொண்டு வரல? உயர்கல்விக்கான பாடத்திட்டத்தை நீங்கள் இன்ஜினியரிங்கோ மெடிக்கல் ஏன் கொண்டு வரல? இதை வந்து எனக்கு தெரிஞ்சே திரு அமித்ஷா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து. அது வந்து என்ன சொல்றாரு, நாங்கள் பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும்போது உயர்கல்வி எல்லாம் நாங்கள் தமிழில் கொண்டு வருவோம்ன்றார். பிஜேபி ஹிந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, புரியுதுங்களா? ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஏன் தமிழ்ல வைக்கலன்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல உயர்கல்வி இன்ஜினியரிங்கையும் மெடிக்கலையும் நாங்க தமிழ்ல கொண்டு வருவோன்றார். அப்ப யாரு தமிழுக்காக இருக்கிறாங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. அவர் கேட்கிற கேள்வி என்ன, அவர் அரசியலுக்காக பேசுறான்னு விட்டுங்க,
தமிழ்ல மொழி பாடங்களை கொண்டு வரதும் தமிழ்ல வந்து பொறியியல் பாடங்களையும் மருத்துவ பாடங்களையும் கொண்டு வரது நல்லது தானே. அதுக்கு ஏதாவது முயற்சியாக நடந்திருக்கா அந்த பக்கம்? அப்ப அவங்க எல்லா பக்கம் மொழி அரசியல்ல இருந்து மத அரசியல்ல இருந்து ஊழல் அரசியல் இருந்து எல்லாத்தையுமே அவங்க கையில் எடுப்பாங்க. இப்போ நீங்க தமிழ் பத்தி சொல்றீங்க, அமித்ஷா அவர்களும் சொன்னாரு எனக்கு இங்க வந்து தமிழ் பேச முடியல அப்படின்னு நான் ஒரு வருத்தம் அடைகிறேன் அப்படின்றது எப்பயுமே சொல்லுவார். ஆமா, மோடி அவர்களுடைய அதே பாணியில் அவர் பேசுற மாதிரி மோடி அவர்களும் எல்லா இடத்துக்கு போகும்போது அதை பத்தி பேசியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் அதை எங்கேயாவது வந்து வாழ்த்துக்கள் மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காருன்ற விஷயம். அது RS பாரதி அவர் கேட்கிறாரு ஒரு விஷயம், ஒடிசால வந்து ஒரு தமிழர் ஆழ்வதா அப்படின்றத வந்து அமித்ஷா தமிழர் ஆழ்வதாலாம் சொல்ல அவங்க வந்து ஒரு ப்ராக்சி அப்படிங்கிறதா சொன்னாங்க. இவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து அந்த மாதிரி கேட்பாங்க. திரு பாண்டியனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. பாண்டியன் வந்து நம்ம ஊர்ல தலைமைச் செயலர்களாகவும் டிஜிபியாகவும் நிறைய ஒடிசாக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க யாருக்கு லாயரா இருப்பாங்க? ஒடிசாக்கா தமிழ்நாட்டுக்கா? தமிழ்நாட்டுக்கு. அவங்க பேக்ரவுண்ட் வந்து அந்த ஒடிசா இருக்கும். நிறைய நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து சொல்ல போனால் அவங்க தகவலுக்காக IAS IPSல ஒடிசா லாபின்னே ஒன்று சொல்லுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கான லாபி. பீகார்காரங்க நிறைய இருப்பாங்க, ஒடிசாக்காரங்க இருந்தவங்க நிறைய அதிகமான IAS IPS வரனால அவங்க வந்து தமிழ்நாடு மாதிரியான ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு வந்து வரணும்னு விரும்புவாங்க. அப்போ இந்த மாதிரி லாபி உண்டுன்னே ஒரு பேச்சு உண்டு உங்களுக்கு, சரிங்களா? அப்போ இவங்க யாருக்கு உருவாக்குவாங்க? நீங்கள் வந்து ஒடிசா தானே, அப்படினால நீங்கள் வந்து ஒடிசாக்கு லாயலா இருப்பீங்கன்னு சொல்லுவீங்களா? அப்போ அவங்க ஒடிசாக்காரங்க தமிழ்நாடு தான் லாயலா இருப்பாங்க. அப்போ கர்நாடகாவில் ஒரு தமிழ் ஆஃபீஸர் இருப்பார், தமிழ்நாட்டில் ஒரு கன்னடியா இருப்பார். அவங்க இவர் தமிழ்நாட்டை தான் பிரதிநிதித்துவப்படுத்துவார். கன்னடியாங்கிறக்கா கர்நாடகா பிரதிநிதிப்படுத்த மாட்டார். அதை மாதிரி அங்கே இருக்கிறவர் நவீன் பட்நாயக்காக பிராக்சியா இருந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து தமிழரா நீங்க அந்த இடத்துல பார்க்கக்கூடாது. அந்த இடத்துல நவீன் பட்நாயக்கோட நிழல் உங்களுக்கு புரியுங்களா? ஜெயலலிதா வந்து சசிகலா ரெண்டு பேரும் இருந்தாங்க. ஜெயலலிதா என்ன சமூகம், அதே சமூகம் சசிகலான்னு பார்ப்பீங்களா? சசிகலா என்ன சமூகம், அதனால ஜெயலலிதா அந்த சமூகம் பார்ப்பீங்களா? ஜெயலலிதாவுடைய நிழல் சசிகலா, இவ்வளவுதான். அந்த இடத்துல ஜாதியோ இனமோ மதமோ ஊரல். அதே மாதிரி நவீன் பட்நாயக்கோட நிழல் வந்து பாண்டியன். அவர் தமிழரா ஒடியாக்காரங்க. அவர் என்ன சொன்னார்? ஒடியாக்காக தான் உழைப்பேன், தமிழருக்காக உழைப்பேனாரா? பாண்டியன் தேர்தலில் நின்னார். பாண்டியன் IAS பதவி ரிசைன் பண்ணார். அவருடைய மனைவி எந்த ஊருக்காரர்? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் தபாக்கு இந்த பக்கம் தமிழர் அப்படின்னு சொல்லி நம்ம ஊருக்கு வாங்க நீங்க எப்படி? அப்ப அவரை நீங்க அந்த இடத்துல தமிழருக்கு கோட்டாலே கொண்டு வரக்கூடாது. அவர் வந்து அவருடைய நிழல். நவீன் பட்நாயக் எதிரான அரசியல்ல அவர் கூட இருக்கக்கூடிய எல்லாரும் தான் வருவாங்க. நீங்க ஸ்டாலின் விமர்சனம் பண்ணா நீங்க வந்து RS பாரதி விமர்சனம் பண்ணியாகணும், உதயநிதி விமர்சனம் பண்ணியாகணும்ல, அவர் கூட இருக்கக்கூடிய எல்லாரும் விமர்சனம் பண்ணியாகணும்ல. அதுல என்ன உங்களுக்கு எனக்கு இருக்கு? இவங்க வந்து எப்பயுமே ஒரு கலர் சாயம் பூசுறது வழக்கம். அது வந்து ஒரு தமிழரை இழிவுபடுத்துறாங்க. சரி, தமிழர் நீங்க என்ன பண்ணீங்க? அவர் இங்க வர சொல்லிருங்க, தமிழர் தானே. அவர் அங்க இழிவுபடுத்திட்டாங்கல்ல, நம்ம ஊர்ல வர சொல்லுங்க, நம்ம ஊர்ல அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க. அவர் வரமாட்டார் முதல்ல. ஏன்னா அவர் அந்த ஊருக்கார். நல்லா புரிஞ்சுங்க. அவர் பிறப்பால் தமிழர், ஆனா அவருடைய வாழ்க்கை, எதிர்காலம், குடும்பம் எல்லாமே அங்க இருக்கு. அவர் நவீன் பட்நாயக் கூட அசோசியேட் பண்ணிட்டாரு. தமிழோட பெட்டரா ஒடியா பேசுவார். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப இவர்கள் வந்து அவரை தமிழர் அடையாளப்படுத்துவது இவர்களுடைய அரசியலுக்காக. அவருக்கு எந்த நல்லதும் பண்ண போறது, அவங்க என்ன நல்லது பண்ண சொல்லுங்க, அவர் இங்க கூட்டு அரசியல் பண்ண முடியுமா பார்க்க சொல்லுங்க. அதுல ஒண்ணு கிடையாது. அவர் வந்து இவங்க நவீன் பட்நாயக்க குறிவிக்கிறாங்க ஆட்டோமேட்டிக்கா. இது தமிழருக்கு இழிவுபடுத்தல் எங்க வந்து நிக்குது? அதே போல வந்து மணிப்பூரையும் குறிப்பிடுறாரு. 2 வருட காலமாக மணிப்பூரை வந்து கட்டுப்படுத்த பாஜக முடியல. அதே பாஜக தமிழகத்துக்கு வந்து ஆட்சிக்கு வந்தா தமிழகம் வந்து மணிப்பூராக மாறிவிடும் அப்படின்னு. மணிப்பூர்ல வந்து கட்டுப்படுத்த முடியலங்கிறது உண்மை. அது வந்து இனக்கலவரம், அது வந்து வேரூன்றி இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுல அந்த குழப்பம் கிடையாது. இங்க வந்து அதற்கு இதற்கு என்ன சம்பந்தம் எனக்கு ஒன்றும் புரியல. இங்க எப்படி இனக்கலவரம் சொல்லிட்டு இருக்காங்க? அங்க வந்து நீதிமன்ற தீர்ப்புல வந்து இடஒதுக்கீடுக்காக வந்ததுல யாரு இவங்களும் அவங்களை சேருவாங்க. நம்ம பார்த்தோம் பங்களாதேஷ்ல. அது மாதிரி எப்படி எவ்வளவு பெருசா போய் பிரச்சனை முடிஞ்சது. அப்ப பங்களாதேஷ் மாதிரி முடியாம மணிப்பூர்ல கண்ட்ரோல் பண்ணி சந்தோஷப்படணுமா இல்லையா? உங்களுக்கு புரியுங்களா? அந்த மாதிரி அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரு இடஒதுக்கீடுக்கான தீர்ப்பு தான் வந்துச்சு. இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க பழங்குடினா நான் நீங்களும் பழங்குடி தான் உள்ள வந்துச்சு. அப்ப ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் புதுசா இருக்கிறவங்களுக்கும் உள்ள சான்று. இப்ப இவர்கள் வந்து சொல்லட்டும், பட்டியலினத்தவர்கள்ல யாராவது ஒருத்தர் கிறிஸ்துவரா மாறினா அவர்கள் வந்து பிராக்சியா இருக்கக்கூடாது, கிறிஸ்துவராக தொடர்ந்து இவங்க சொல்லட்டும், அவங்களை நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு சொல்லட்டும். இவங்க நாங்கள் மாத்துவோன்னு வாக்குறுதி கொடுத்தவங்க. அப்ப நீங்க வந்து எனக்குள்ள ஹிந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நீங்க ஒரு மோதலை கொண்டு வரீங்களா இல்லையா? அப்ப யார் இந்த மத பிரச்சனையை கொண்டு வருவா? நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களால் மலம் ஆட்சி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி என்னைக்காவது ஒரு தடவை ஹிந்துக்களை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? நீங்க கிறிஸ்தவர்கள் கூட்டத்திலும் இஸ்லாமியர்கள் கூட்டத்திலும் போய் இது உங்களுடைய ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி, உங்களால் கொண்டு வரப்பட்ட ஆட்சி. அப்படி என்னைக்கா ஹிந்துக்களால் சொல்லியிருக்காங்களா? ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப மதத்தை யார் பேசுறான்னு நீங்க பாருங்க. இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க எங்க பிஜேபி எங்க பிரச்சனை இருக்கு, மணிப்பூர்ல சரி பிரச்சனை பண்ணிட்டாரு, சரி யூபியில் என்ன பிரச்சனை இருக்குது, ராஜஸ்தான்ல என்ன பிரச்சனை இருக்குது, குஜராத்ல என்ன பிரச்சனை இருக்குது, டெல்லியில இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, ஒடிசால இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு, இத்தனை மாநிலங்கள்ல எங்கேயாவது பிரச்சனை வந்திருக்கா? அப்ப மணிப்பூர் வந்து அசாம்ல மணிப்பூர் வந்து அந்த பிரச்சனை ஏற்கனவே டீப் ரூட்டடா இருக்குது, அது வெடிச்சது, அதை இவங்க ட்ரெயின் டு கண்ட்ரோல், அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குங்கிற நம்ம இருக்காங்க. சூப்பர் நாடோட பிரமாதம்லாம் சொல்ல, அதற்கும் இதற்கு என்ன சம்பந்தம்? அப்ப மணிப்பூர்ல வந்து கலவரத்தை பண்ணி இன்னொரு மணிப்பூராக தமிழகத்தை மாற்ற முயற்சிக்கிறார்கள், இன்னொரு யூபியாக, இன்னொரு குஜராத்தாக, இன்னொரு மத்திய பிரதேசாக, இன்னொரு ராஜஸ்தானாக அப்படிதான் ட்ரை பண்ணாங்க. அது சொல்லுவாரா இத்தனை மாநிலங்கள் ஆளுதே, அங்க எந்த பிரச்சனையுமே இல்லையே, அங்க குரோத் நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துடைய குரோத் ரேட் தமிழ்நாட்டுடைய குரோத் ரேட்டோட டாப்ல இருக்கு.
அப்ப இன்னொரு யூபி ஆக்குறேன்னு சொல்லி சொல்லுவாரா? அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசும்போது அமித்ஷா அவர்கள் சொல்றாரு, சிக்கந்தர் மலை அப்படின்ட்டு இத்தனை வருட கால வரலாறு இருக்கிறத சொல்றதுக்கு என்ன தைரியம் வேணும் அப்படின்ட்டு அதை சொல்லி முடிச்சு அவர் சொல்றாரு, முருகன் மாநாடு 22ஆம் தேதி நடக்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் போகணும் அப்படின்ட்டு. இதுக்கு இன்னொரு பக்கம் கருத்து என்ன வருதுன்னா, இங்கேயே மதவாத விஷயத்தை அவர் பேசுறாரு. ஒரு பிரிவினை நோக்கமாக, பிளவு நோக்கமாக அவருடைய பேச்சுக்கள் இருக்கு. முருகன் தமிழ் கடவுள், இதை நம்ம கிளைம் பண்ணி சொல்றோமா இல்லையா? சிவன் வந்து தென்னாடுடைய சிவன், எங்க வீட்டு சிவன், எங்க ஊர்க்காரர், எங்க ஆள் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப அதையும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. என் பேர் பாண்டேன், ஓஹோ அப்படின்னு சண்டைக்கு வருவீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் இல்லாத ஒன்று கொண்டு வந்தோன்னு நீங்க தான் சொல்லல. உங்களுக்கு புரியல? என் ஊர்ல இருக்கிறத என் ஊர் பிரச்சனையை நான் சொல்றேன். சரி, அந்த திருப்பரங்குன்றமா சிக்கந்தர் மலையாங்கிற பிரச்சனை வந்துச்சா வரலையா? மதுரையில பிரச்சனை வந்துச்சா இல்லையா? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்களா இல்லையா? கலெக்டர் உட்காந்து பேசினாரா இல்லையா? ஏன் பண்ணீங்க இவ்வளவு? அமித்ஷா வந்த பிறகு இந்த பிரச்சனை வருதா? பிரச்சனை வந்த பிறகு அமித்ஷா வராரு. உங்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்கனவே. அப்ப இந்த பிரச்சனையில ஒரு டிபேட் வரும்போது சிக்கந்தர் மலையில 2-3 டாக்குமெண்ட்ல இருக்கு. அது எப்படி எழுதுவீங்க? இஸ்லாமிய பெருமக்கள் வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடியவங்க, வக்ஃபு வாரிய தலைவர் நவாஸ் கனி பலர் சொல்ல, நாங்க சிக்கந்தர் மலையெல்லாம் நாங்க சொல்லலைங்க, அதுல வந்து அந்த மசூதி உட்பட தர்கா உட்பட சில பகுதி வந்து எங்களுக்கு சொந்தமானு சொல்றோம். அது அந்த மசூதிக்கு சொந்தமான சொல்றோம். அவ்வளவுதான். இப்ப அந்த மலையில ஒரு தர்கா இருக்குது, அந்த தர்கா ஒட்டிய சில பகுதிகள், சில படிகள் என்னன்னு சொல்றாங்க, ஒரு அளவு போட்டு வச்சிருக்காங்க, இத்தனை செட்டு இடம் சொல்லி, இவ்வளவுதான் எங்களோட சொல்லி சொல்றோம். அந்த தர்காவுக்கு சொந்தமான, நாங்க வேற சொல்ல சொல்லிட்டாங்க. அவர்கள் சிக்கந்தர் மலைன்னு சொல்ல, ஆனா அரசாங்கத்தின் ஆவணங்கள் 2-3 வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லு. அப்ப யார் தப்பு பண்றா? நான் கிளைம் பண்ணல, நானே சொல்றேன். ஆனா நீங்க வந்து உங்களுக்கு சொல்லி என்ன யார் முயற்சி பண்றா? இப்போ அதே மாதிரி இன்னொரு கருத்தும் அவங்க சொல்றாங்க இல்லையா, இப்போ வந்து எதுக்கு நீங்க தமிழ்நாட்டிலே நடத்தணும், இதை போய் யூபியில நடத்துங்க, குஜராத்ல நடத்தல, அங்கேயும் போய் முருகன் கடவுள் முருகரை பத்தி அங்க போய் பண்ணுங்க, எதுக்கு தமிழ்நாட்டில் பண்ணணும்? நீங்க இது பண்றதோட நோக்கமே வந்து முருகர் மாநாடுன்னு சொல்ல முடியாது, சங்கிகளுடைய கூட்டம் நடத்தும் சங்கி மாநாடு அப்படின்ற கருத்து. ஒரு 4-5 மாசம் முன்னாடி அண்ணன் சேகர்பாபு தலைமையில சிட்டிங் ஜட்ஜுகள் உட்பட அத்தனை பேரை கொடுத்து முருகன் மாநாடு போட்டீங்க. எதுக்கு போட்டீங்க? பழனியில எதுக்கு முருகன் மாநாடு போடுறீங்க? பழனியில முருகன் நீங்க தான் இனிமே விற்கணுமா? பழனியில இருந்து கேரளாக்காரங்க பூரா வர்றாங்களே, தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு போய் கொங்கு மண்டலம் போய் புழுக்கு முழுக்க போய் மொட்டை போடுது. நீங்க தான் இனிமே முருகன் வளர்க்க போறீங்களா? எதுக்கு போட்டீங்க? சங்கியோட ஓட்ட வாங்கவா? நீங்க முருகன் மாநாடு நடத்தினா பக்தி, நல்லாட்சி, எல்லோருக்குமான ஆட்சி. பிஜேபி முருகன் மாநாடு நடத்தினா நீங்க வந்து சங்கிகளுக்கான மாநாடு. எனக்கு புரியவே இல்லையே. அதே முருகன் மாநாடு தான் நடத்துறாங்க. நீங்க முருகன் மாநாடு தான் நடத்துனீங்க. நீங்க எதுக்கு நடத்துறீங்க சொல்லுங்க. உங்களுடைய வேலையா? நீங்க அண்ணன் ஆசிரியர் வீரமணி கேட்கிற மாதிரி கேட்கிறேன், மதச்சார்பற்ற அரசுக்கு எதுக்கு முருகன் மாநாடு? உங்களுக்கு எதுக்கு? நீ எதுக்கு நடத்துனீங்க? அந்த ஓட்டும் போயிடக்கூடாதுங்கிறது தானே வாங்கினீங்க. அப்ப உங்களுக்கு ஓட்டு வேணும், முருகன் வேணும். அவங்களுக்கு வந்து ஓட்டு வேணும், முருகன் வேண்டாமா? நீங்க எதுக்கு நடத்துனீங்க? அதே காரணத்துக்காக நடத்துறாங்க. அரசாங்கம் இந்த முருகன் மாநாட்டை எதுக்கு நடத்தியதோ அதற்காகத்தான் பிஜேபி நடத்துறது. அது எதுக்காக தான் பரவாயில்ல. சீமான் அவர்கள் வந்து தமிழ் கடவுள் முருகர் அப்படின்ட்டு என்றுமே முருகரை தூக்கி பிடித்து தான் பேசியிருக்காரு. அவரே வந்து இந்த மாநாடை வந்து திமுக என்ன ஒரு கருத்தை வைக்கிறாங்களோ அதே சிமிலரா தான் வந்து எல்லாருக்குமே யாருக்குமே என்னுடைய ஓட்டர் இன்னொருத்த பறிச்சுட்டு போறாருன்னா ஒரு சிக்கல். திரு சீமானுக்கு வந்து இந்த ஒரு அடையாள குழப்பம் இருந்தது. அப்புறம் ரொம்ப தெளிவா வந்து அவர் வந்து இந்து கடவுளையும் பிடிக்க ஆரம்பிச்சார். கண்ணனை வந்து மாயோன் அப்படின்னு எங்க கடவுள் சொல்ல ஆரம்பிச்சாரு. நம்ம வந்து தொல்காப்பியர் உட்பட பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து இவர் சிவனை வந்து நம்முடைய சொல்றாரு, அவர் வந்து முருகனுக்கு வந்து நம்ம தமிழ் சொல்றாரு. அந்த மாதிரி அவர் வந்து இந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டே போறார். அதைத்தான் இஸ்லாமியர்கள திரு ஜைனுல் ஆப்தீன் போன்ற சில தலைவர்கள் வந்து சிறுபான்மை மக்கள் வந்து சீமான் நம்ப கூடாதுன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா இவர் இந்த பக்கம் வராங்க. இது இன்னைக்கு இவர் எடுத்த நிலைப்பாடு. சரிங்களா? இதை டே ஒன்னு வச்சுட்டு இருக்காங்க அவங்க. சரி, இன்னைக்கு சிக்கந்தர் மலைன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அமித்ஷா ஒண்ணு வர்றாரு, முருகன் மாநாடு நடத்துறாங்க, பிரச்சனை. வேல் யாத்திரை யார் நடத்தினா? அண்ணன் எல்முருகன் நடத்தினாரு. அவர் மத்திய அமைச்சராக நடத்தினாரா இல்ல அமித்ஷா சொல்லி நடத்தினாரா? அமித்ஷா அதுக்கப்புறம் தான் வந்தாரா? அப்ப நீங்க என்னைக்கு முருகனை அவமரியாதை பண்ணீங்களோ அன்னைக்கு அந்த எழுச்சி வந்தது. அப்ப திரு வேல்முருகன் வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கும்போது வேல் யாத்திரை பண்ணார். அப்ப இந்த முருகனை வந்து எப்பயுமே தாங்கி பிடிக்கிற, தூக்கி பிடிக்கிறதுக்கும் பாஜக. அவர் ஆன்மீக, நீங்க அது சொல்லிதான் சங்கீத, எதுக்காக நீங்க சங்கீதம் திட்டுறீங்க அவங்கள? அவங்க ஆன்மீகத்தை வச்சிருக்காங்கனால அதை வச்சுட்டு நீங்க மதமா அவங்கள சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் மதவாதி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அதை செஞ்சா நீங்க சண்டைக்கு போறீங்க. அவங்க நீங்க என்ன திட்டுறீங்க? மதவாதி தானே சொல்றீங்க. எதுக்கு? அப்ப இந்து மதவாதி. இந்து மதத்துல என்ன இருக்கு? முருகன் இருக்கிறார். முருகன் வந்து கொண்டா நீங்க சண்டைக்கு போறீங்க. அவர் அதை சொல்லிதான் நீங்க அவர் திட்டுறீங்க. அவர் அதை செஞ்சாலும் திட்டுறீங்க. இதெல்லாம் லாஜிக் இருக்குதா? இப்போ முதல் கேள்வி கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க அண்ணாமலை நயினார் அப்படின்ற ஒரு பிரிவினை கிடையாது, 2 பேரோட அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது. நேற்று நம்ம அந்த மேடையிலே பார்க்குறோம், அண்ணாமலை அவர்கள் வரும்போதும் சரி, அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை பேரை குறிப்பிடும் போதும் சரி, இந்நாள் தலைவருக்கு கிடைக்காத அந்த ஒரு வரவேற்பும் ஆக்ரோஷமும் வந்து முன்னாள் தலைவருக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கம்பேர் பண்ணுறது வந்து ஊடகங்களோட தம்ப்நெயிலுக்கும் வியூஸ்க்கும் உதவுமே தவிர அதை அப்படி பார்க்கக்கூடாது. ஒன்று, இவர் இப்போ தான் வந்திருக்கிறார். இதே அண்ணாமலை வந்த புதுசில் வந்த வீடியோக்கள் நீங்கள் எடுத்து பார்க்கணும்.
ஒரு 3 வருஷம் மாநில தலைவராக அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அவருக்கு இந்த அப்ளாஸ் கிடைக்குது. உங்களுக்கு புரியுங்களா? நயினார் நாகேந்திரன் பேரை சொன்னதை விட, எல்முருகன் பேரை சொன்னதை விட, மற்ற பெருமக்கள் பேரை சொன்னதை விட, அமித்ஷா அவர்கள் பேரை சொல்லும் போதோ இல்லாட்டி அவர்கள் வெளியில வந்து நிற்கும் போது, அவர் வந்து அண்ணாமலை உள்ள வரும்போது அதை கைது. அது 3 வருஷமா அண்ணாமலை யாருன்னு பார்த்தா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அண்ணாமலை யாருன்னு உங்க யாருக்கும் தெரியாத போதே அவரை அடையாளம் கண்டது பிஜேபி. அதை மறந்துடாதீங்க. அவர் அங்கே இருந்தவரை அவர் ரிசைன் பண்ண வச்சு அவர் இங்கே கொண்டு வந்து அவர் துணைத் தலைவராக்கி கட்சியில் 1 வருஷம் அனுபவம் கொடுத்து அதுக்கப்புறம் தலைவராக்கி அழகு பார்த்து. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு அவர் துணைத் தலைவர் இருந்தபோது அண்ணாமலை யாருக்கா தெரியுமா? அவர் தலைவரான மறுமாசம் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு தலைவரை 2 மாசம் ஆகுது நயினாருக்கு. அப்புறம் நீங்க வந்து அதை எப்படி கம்பேர் பண்ணீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. விஜய் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார், சரிங்களா? இன்னைக்கு ஒருத்தர் புது படம் பண்றாரு, அவரையும் விஜய் நீங்க எப்படி கம்பேர் பண்ணீங்க? விஜய் வந்து அவ்வளவு இடத்துல போய் நிக்கிறார் அவர். அப்ப இன்னைக்கு தானே மாநிலத்தில் வந்திருக்கிறாரு. அப்ப இவர் வரட்டும், ஒரு 3 வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணி முடியட்டும். நீங்க இப்ப பிஜேபி கவர்மெண்ட் எப்படி கம்பேர் பண்ணீங்க? காங்கிரஸ் கவர்மெண்ட் 10 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கு, 2004 to 14. பிஜேபி கவர்மெண்ட் 10 வருஷம் ஆட்சி பண்ணி 2014. இப்ப கரெக்டான கம்பாரிசன் இருக்கும். இவர் 3 வருஷம், இவர் 3 மாசம். அதுக்குள்ள வந்து அவருக்கு பலத்த அந்த 3 வருஷ பெர்ஃபார்மன்ஸ்ல அவர் பெருமளவு இளைஞர்களை ஈர்த்தார் என்பது உண்மை. இளைஞர்கள் பெரும் நம்பிக்கை என்பது உண்மை. பாஜகவுக்கு வேறு வேறு இடங்கள்ல எல்லாம் புது ஆதரவு வந்ததுங்கிற உண்மை. வழக்கமா ட்ரெடிஷனல் பெல்ட் இல்லாம வெளி இடங்கள்ல தான் ஓட்டு வந்ததுங்கிற உண்மை. அது வந்து கண்கூடா பார்த்துட்டு. இப்போ 2 பேரோட ஸ்டைல் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, அண்ணாமலைக்கு முன்னாடியே நயினார் அவர்கள் இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ வேற அவர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த ஒரு இது கிடைக்கலையே. அவருடைய நேச்சரே வேறங்க, நீங்க அதை புரிஞ்சுக்கணுங்க. ஓபிஎஸும் ஏடிஎம்கேல தாங்க இருந்தாரு, இபிஎஸும் ஏடிஎம்கேல தாங்க இருந்தாரு. இவருடைய அப்ரோச் அவர் வேற, அவருடைய அப்ரோச் வேற இல்லையா? இது நீங்க குழப்பிக்க பண்ணீங்களா? 2 பேரும் ஜெயலலிதா தான் இருந்தாங்க, 2 பேருமே முதலமைச்சர் இருந்தாங்கல்ல. 2 பேரோட அப்ரோச் ஒண்ணா? உங்களுக்கு புரியல? ஒருத்தருக்கு சாஃப்ட் நேச்சர், ஒருத்தருக்கு அக்ரெசிவ் நேச்சர். இது அவங்க நேச்சர். அவர் ஏன் அக்ரெசிவ் இல்லைன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. சிவாஜி அப்படி நடிக்கிறாரு, எம்ஜிஆர் அப்படி நடிச்சாரு, ரஜினி அப்படி நடிச்சாரு, கமல். இது அவர் நேச்சருங்க. நீங்க வந்து தோனி மாதிரி வந்து டிராவிட் அடிக்கலன்னு சொன்னா என்ன செய்யணும்? டிராவிட் வேற டைப் ஆஃப் பிளேயர், அவருக்கான இடம் அவருக்கு இருக்கு. தோனி வேற டைப் ஆஃப் பிளேயர், அவருக்கான இடம் அவருக்கு இருக்கு. உங்களுக்கு தோனி பிடிச்சிருக்கு இருக்கட்டும், டிராவிடுடைய வரலாறு சொல்லும். அவ்வளவுதான் உங்களுக்கு எனக்கு. நீங்க இன்னொரு 3 வருஷம் கழிச்சுட்டு நீங்க வாங்க கட்டாயம் கம்பேர் பண்ணுவோம். அண்ணாமலை நயினாருமே நானே கம்பேர் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்பதான் உள்ள வந்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், அவரோட டீமே இன்னும் போடல, அவர் இன்னும் மேட்சே ஆடல. உங்களுக்கு புரியுங்களா? துணைத் தலைவராக இருந்த போது திரு அண்ணாமலை வந்து 2021 அசம்பிளியை பார்த்தாரு. மாநில தலைவராக இருந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் பார்த்தாரு. 4 எம்எல்ஏ வந்து நின்றாங்க. உங்களுக்கு எல்முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்த போது. இப்போ நம்ம வாங்க பார்ப்போம், 2026 சட்டமன்ற தேர்தல் பார்ப்போம், எவ்வளவு சீட்டு வருது, எந்த சீட்டு வருது, எவ்வளவு நிக்கிறாங்க, எவ்வளவு போட்டி போடுறாங்க, எவ்வளவு ஜெயிக்கிறாங்க, அப்புறம் பேசணுமே. இப்போ அண்ணாமலைக்கு நேற்று கிடைத்த அந்த வரவேற்புக்கு பிறகு ஒரு விதமான ஒரு விமர்சனம் என்ன வருது அப்படின்னா, அமித்ஷா அவர்களும் மத்திய தலைமையும் வந்து தவறு செய்து விட்டாங்களா அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்கிறேன்னா, இது அமித்ஷா அவர்கள் வந்து இதை எதிர்பார்த்தார், இந்த மாதிரி ஒரு அண்ணாமலைக்கு இருக்கும், ஹி ஷாக்ட் ஆர் ஹி இஸ் நார்மல் அப்படின்னு. அவர் வந்து ஹிந்தி நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம தான் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ற குரூப், அதனால வந்த பிரச்சனை. அவரு ஒவ்வொருத்தரையும் பேரை குறிப்பிடுறார். இவருக்கு அப்புறம் எல்முருகன் அவருடைய பேரை குறிப்பிடார். அப்படின்னு சொல்றாரு, பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய அமைச்சரவை சகாவா இருக்கக்கூடிய திரு எல்முருகன் அவர்களே அப்படின்றார். அப்ப அண்ணாமலை என்னன்னு குறிப்பிட்டாரு? தமிழ்நாட்டில் கட்சியை பெருவாரியாக வளர்த்த முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே என்றார். அப்ப இதை வந்து அவர் வந்து அப்ரிஷியேட் பண்றாரா இல்லையா? அதை சொல்றாரா இல்லையா? குறிப்பிடுறாரா இல்லையா? அப்புறம் எப்படி அவருக்கு என்ன வருத்தம் இருக்குமா, அவருக்கு தப்பு இருக்குமா? அவர் தெளிவா சொல்றாரு. அவர் வந்து மாநில தலைவராக மாற்றப்படுவதற்கு முன்னாடியே நம்ம வந்து அன்னைக்கு எடப்பாடி பக்கத்தில் அவர் பேட்டி கொடுத்த போது சொன்னார், இவருடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அவரை தேசிய அளவில் பெருசாக பயன்படுத்தோம்னு சொல்லி பயன்படுத்தாட்டது அவங்களுக்கு நட்டங்க. நான் 100 முறை சொல்லியிருக்கேன். நேற்று பேசும்போது ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு, தமிழ்நாட்டில் கட்சியை பெருவாரியாக வளர்த்த முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். அப்ப அவருக்கு தெரியாம இருக்குதா? கைதட்டின பிறகு சொல்லல, அவர் சொன்னதுக்கு பிறகு கைதட்டு. உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி பெருவாரியாக வளர்த்த அண்ணாமலை அவர்கள் சொன்ன பிறகு தான் கைதட்டு. இவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன பிறகு கைதட்டு, அப்புறம் பெருவாரியாக வளர்த்த அண்ணாமலை அவர்கள் சொல்லி மாத்தல. அவர் ஹி அட்ரஸ் இன் அப்ரோப்ரியேட் வே. அவ முன்னாடியே அவருக்கு தெரியும் இந்த ஒரு வரவேற்பு. அவர் வந்து மக்களுடைய பெருமை ஈர்ப்பை பெற்றிருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், கண்ணு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். நேற்று வரும்போது அமித்ஷா அவர்கள் வந்து குறிப்பிட்ட விஷயம், என்டிஏக்கான கூட்டணி ஆட்சி வந்து நடக்கும் அப்படின்றது. முதல்ல அவர் அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி அறிவிக்கும் போதே வந்து ஒரு மாறுபட்ட கருத்தை வந்து இபிஎஸ் அவர்கள் வச்சிருந்தாரு. அதிமுக தலைமையிலான அதிமுக ஆட்சி அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற கருத்தை முன் வச்சாங்க. அதுலேயும் ஒரு இது இல்ல, அது வந்து எல்லாரும் ஆசைப்படுறது. அது என்னன்னா எப்படியாவது ஒரு குழப்பம் வந்துடாதா அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொன்னார். அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொன்னார், ஒரு வாக்கோட மாத்தல. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சினர், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சின்னு சொல்லல, அதை பிரிக்கல. உங்களுக்கு புரியுதா? இது வந்து கோலிஷன் கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருந்தாங்கன்னா அதுக்கு கூட்டணி ஆட்சி பேர். நாங்க இப்ப விடுதலை சிறுத்தைகள் வந்து என்ன சொல்லும்? திமுக ஆட்சின்னு சொல்லுவாங்களா? தேசிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி, திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக கூட்டணி ஜெயிக்கணுமா?
மக்கள் நல கூட்டணி ஆட்சி தானே சொன்னாங்க. அப்ப என்ன கணக்கு? அப்ப மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு இருக்குது, நாங்க ஆட்சிக்கு வரணும்னு சொன்னாங்க. என்டிஏன்னு ஒரு கூட்டணி இருக்குது, என்டிஏ ஆட்சிக்கு வரணும்னு சொல்றாங்க. அது கூட்டணி ஆட்சியா அமைச்சரவையில் வந்து பங்கேற்பாங்களா இல்லையாங்கிறது, எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்க, எத்தனை போடுறாங்க, அதுக்கப்புறம் பார்க்கணும். இன்னைக்கு அவர் சொன்னது என்டிஏ கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. அவர் ஏடிஎம்கே தான் குறிப்பிடார். ஏடிஎம்கே அல்லாத பிஜேபி கவர்மெண்ட் சொல்ல, பிஜேபி இல்லாம ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்ல, அவர் கோலேஷன் கவர்மெண்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. அதுக்கு ஒரு அர்த்தம் தான், அதுல நீங்க வேற இன்டர்பிரேஷன் கொடுக்க முடியாது. புரியுங்களா? நாங்க வந்து என்டிஏ கோலேஷன் கவர்மெண்ட் நடத்துவோம்னு சொன்னாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் தான். அவர் அதை சொல்லவே இல்லை. அவர் நிறுவனத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி. அப்ப நாளைக்கு இன்னொரு கட்சி வருமே, 2 பேர் மட்டும் போதுமா? அப்ப அவங்க என்ன செய்யறது? அப்ப அதிமுக பாஜக மட்டும் ஆட்சியில் இருக்கும், பாமகவோ தேமுதிகவோ அம்மா மக்கள் நாளைக்கு வந்தாங்கன்னா அவங்க வெளியே நிற்பாங்களா? அப்ப he says we will win as an alliance. அதான் அதுக்கு அர்த்தம். விரும்புபவர்களுக்கு ஆசை என்ன நமக்கு தெரியும், எப்படியாவது வந்து அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிராதான்னு கனவு காண்கிறோம், அதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கும்போது எந்த அளவுக்கு நிதி வந்து தமிழகத்துக்கு கொடுத்தது அப்படின்றதும், பாஜக ஆட்சிக்கு வந்தப்போ எந்த அளவுக்கு அது வந்து ஹைலி இருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிடுறாரு. அதில் அவர் சொல்றாரு, இந்த டாஸ்மாக் ஊழல்ல 39 கோடி வந்து டாஸ்மாக் ஊழல் நடந்து, ஆமா, அதை வந்து 39,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத அவர் மென்ஷன் பண்றாரு. ஆனா நிதி ஆயோக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவே அது ஏதோ தமிழ்நாட்டுல சைலன்ஸ் ஆன மாதிரி இருக்குது அந்த ஒரு விஷயம். அப்புறம் எப்படி சொல்லுவாரு? அமித்ஷா அவர்கள் குறிப்பிடுறாரு. ஆனா அப்ப அமித்ஷா அவர்கள் சொல்லாம வந்து எப்படி இருக்கும், சைலண்ட் எப்படி ஆகும்? அமித்ஷா தான் அந்த கட்சியில வந்து ஒரு சர்வ வல்லமை படைச்சவரா இருக்காரு. ஆஃப்டர் மோடிக்கு பிறகு நம்பர் 2 அவர் தான் ஸ்ட்ராங்கானவர். அவர் மென்ஷன் பண்றாரு, அப்ப எப்படி சைலண்ட் ஆகும்? எனக்கு ஒன்றும் புரியல. அவர் தான் எடுத்து கொடுக்குறாரு. நீங்க ஊழல் கட்சின்றாரு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாரு, நாங்க ஆட்சியை மாத்தோன்றாரு, உங்க ஆட்சியை தூக்கி போறாங்கன்றாரு. அப்புறம் எப்படி சைலண்ட் ஆகும்? நேத்து வந்து டாஸ்மாக்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு ஒரு நம்பர் சொல்றாரு, அப்புறம் எப்படி சைலண்ட் ஆகும்? இவங்க தமிழக முதலமைச்சர் போய் பார்க்கறது அவருடைய வாய்ப்பு, அவர் பார்க்கிறாரு. பிரதமரை போய் பார்த்துட்ட பிறகுதான் இந்த பேட்டி நடக்குது. பிரதமரை போய் பார்த்த பிறகுதான் இந்த பேச்சு வருது. அதற்கு பிறகுதான் அண்ணன் ஆர்எஸ் பாரதி விமர்சனம் பண்றாரு. அப்ப நீங்க விமர்சனம் பண்றதெல்லாம் கேட்டுட்டீங்க, அப்புறம் வந்து சமரசம் ஆயிடுச்சா, சமாதானம் ஆயிடுச்சா? அவங்க அது எப்படி எனக்கு அவர் he is hitting DMK. அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? வேற யாரும் ஹிட் பண்ணாரா? விஜய் பத்தியோ நாம் தமிழ் பத்தி ஏதாவது பேசிட்டாரா? ஆனா வைக்கிற விமர்சனம் தானே. வெளியில ஒரு பப்ளிக் டொமைன்ல பார்க்கும்போது திமுக வந்து பாஜக வந்து சாடுறாங்க, பாஜக திரும்ப திமுக. இதை விட ஒரு குழந்தைத்தனமான பார்வை இருக்க முடியாது. திமுகவுடைய கொள்கை எதிரி பாஜக, பாஜகவுடைய கொள்கை எதிரி திமுக. ஐடியாலஜிக்கலி தேர் இஸ் டிஃபரன்ஸ். அண்ணாமலை ஏற்கனவே பலம் இருக்காரு. அவர்களுடைய ஐடியாலஜிக்கல் இனிமி நாங்க தான். நாங்க எதிர் இப்ப எங்களுடைய ஐடியாலஜிக்கல் அவங்க தான். ஏன்னா இவங்க வந்து திராவிடம் பேசுவாங்க, அவங்க தேசியம் பேசுவாங்க. இவங்க பிரிவினைவாத ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து ஒருங்கிணைந்த இந்தியா அகண்ட பாரதம் பேசுறவங்க. இது மாதிரி மதம் பேசுவாங்க, இவங்க மதத்தை பத்தி வேற மாதிரி பேசுவாங்க. இது மாறி 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 உள்ளிட்டு விஷயம் தான். அப்ப 2 பேரும் தான் எதிர் துருவங்கள் இருக்காங்க. அப்ப அவங்க எப்படி முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும்? இன்னும் சொல்ல போனால் அவர்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தது திமுக. பாஜக கூட்டணியில் திமுக சேர்ந்தது, திமுக கூட்டணியில் பாஜக சேரலை. நல்லா இங்க வச்சுக்கணும். அதிமுக தலைமையில பாஜக சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதுல அதிமுக வெளியேற திமுக உள்ளே சேர்ந்தது. அப்பதான் பாமகவுக்கும் மதிமுகவுக்கும் தர்ம சங்கடம் ஏற்பட்டுச்சு. மதிமுக என்ன சொல்லுச்சு? அப்ப நாங்கள் இருக்கிற கூட்டத்தில் திமுக இணைந்தது. சோ ஏதாவது பேசணும்னா அவங்க தான் பேசணும், we don't have any hesitation. ஏன்னா பாஜக மதிமுக பாமக அதிமுக ஏற்கனவே ஒரு அலைன்ஸ்ல இருந்தாங்க. அதுல ஏடிஎம்கே வெளியே போச்சு. பிஜேபி கூட்டணியில் உள்ளே வந்த கட்சி திமுக. அப்ப யார் யாருக்காக போயிருக்கிறாங்க, யார் சமரசம் பண்ணியிருக்கிறாங்க? இப்போ அதே மாதிரி பாமகல நடக்கிற அந்த ஒரு பிளவை பார்க்குறோம், தந்தைக்கும் மகனுக்குமானது. ராமதாஸ் அவர்களும் பேசும்போது வியாழக்கிழமை நான் அதோட இது சொல்றேன், அதுக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வரும் அப்படின்னு நம்புவோம் அப்படின்றாரு. குருமூர்த்தி அவர்களும் வந்து ராமதாஸ் அவர்களை சந்திச்ச விஷயத்தை பார்க்குறோம். இதுல வந்து அமித்ஷா அன்னைக்கே சொன்னாரு, இப்போ ஓபிஎஸ் அவர்களை பத்தி கேட்கும்போது இதுல வந்து நாங்க தலையிட மாட்டோம், உட்கட்சி விஷயம் அப்படின்னு சொல்றாரு. பாமகல வந்து மத்திய தலைமை, பாஜகவின் மத்திய தலைமை ஈடுபடுறதுக்கான காரணம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே மாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத. அவங்க எல்லா கட்சியும் ஒன்றா இருந்தால் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்துன்னு நினைப்பாங்க. ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்தா நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. 2 பேரும் சமூகங்கள் நினைச்ச மாதிரி ஒரு அர்த்தமாகும், அப்படி ஒரு பிம்பம் வரும், அது நல்லதுப்பாங்க. ஆனால் இதுக்கான வேலைலாம் அவங்க ஏற்கனவே நல்லா படுசாக சூடுபட்டாங்க. இது நமக்கு தேவையில்லாத வேலை. நம்ம ஒரு பக்கம் சைடு எடுத்து போன மாதிரி நம்ம பார்த்தோம், ஓபிஎஸ் அவர்களுக்கு சைடு எடுத்தாங்க. அதெல்லாம் குழந்தைக்கு கூட தெரிஞ்சது. ஓபிஎஸ் ஒரு சைடை எடுத்து பிரயோஜனப்படலை. 12 எம்எல்ஏக்கு மேலே அவங்களால தேர்த்த முடியல. அவங்க வந்து போயிட்டு அசிக்கப்பட்டதான் மிச்சம். அதுக்கப்புறம் வந்து அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி திருமதி சசிகலா, டிடிவரெல்லாம் விரும்பினபடி இபிஎஸ் அவருடைய ஆட்சி தான் அமைஞ்சது. அப்போ நம்ம கேட்கடா பார்ப்போம்னு அன்னையிலேருந்து முதிக்கிட்டாங்க. அதுக்கு இவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அவர்கள் வந்து ஓபிஎஸ் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணது உண்மை. அதன் பிறகு அது கம்ப்ளீட்டாக வெளிவிட்டாங்க. எனக்கு என் சமாச்சாரம் இல்லை, என்னுடைய வேலையை நடந்துட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கு. பாமகவில் உள்ள தகராறு, பாமக நட்டம் நான் 10 முறை சொல்லிட்டேன். அது அவர்களுக்கும் தெரியும். குருமூர்த்தி அவர்கள் போயிருப்பார், பேசியிருப்பார். நாட் அண்ட் எமிசரி ஆஃப் பிஜேபி. பிஜேபி போய் சொல்லலாம் அங்கே அதற்கான வாய்ப்பே இல்லை. அவர் சைது துரைசாமி போனார், யார் சொல்லி போனார்? அன்னைக்கே சைது துரைசாமி பிஜேபிக்காரரா?
அவர் ஏடிஎம்கேல கூட அவ்வளோ ஆக்டிவா இல்லை, பிஜேபியில் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் அவர் எப்படி போறாரு? அவர்கள் இல்லாமல் பழகினவர்கள் வெல்விஷர்கள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டாங்கன்னா எப்போ பார்த்தாலும் திரு ஏசி சண்முகம் போய் நிற்பார், எப்போ பார்த்தாலும் திரு சேது துரைசாமி போய் நிற்பார். அவர்கள் நண்பர்கள். ஸோ அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கும்போது திருநாவுக்கரசர் போய் நிற்பார், காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் கூட. திருநாவுக்கரசர் வந்து காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்தபோது ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து சொன்ன செய்தியில் நீங்க பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுக்கு அதை தாண்டி ஒரு உறவுகள் இருக்கு. அதை மாதிரி இவங்க தான் போயிருப்பாங்க. ஸோ பிஜேபி தான் உடைச்சதுன்னு சொன்னீங்க, பிஜேபி தான் சேர்த்து சொன்னீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. எல்லாரும் என்ன முதல்ல வச்சீங்க? பிஜேபி தான் உடைக்குது, அப்புறம் பிஜேபி தூது போகும். ஏதாவது லாஜிக் இருக்குதா? உடைச்சது ராமதாஸ் அவர்களுக்கு வந்து அவருடைய பலவீனப்படுத்தணும் அப்படின்னா நல்லது, அப்படி உடஞ்சா தான் ஆனந்தம் நினைச்சுக்கணும். நீங்க சொன்ன உண்மையா இருந்தா அதுதானே விரும்பி இருக்கணும். அப்புறம் நீங்க தான் தூது போறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்களுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? நான் சொல்றேன், இது அப்பா பிள்ளை சண்டை, கொள்கை சண்டையே முதல்ல கிடையாது, கூட்டணி சண்டை கிடையவே கிடையாது. அதிமுக போறதா பாஜக போறாங்கிறது 10 பாயிண்ட்ல 1 பாயிண்டா இருக்கலாம். அது இல்ல, முகுந்தன் அவர்கள் உள்ள வரணுமா இல்லையா? அங்க ஆரம்பிச்சு தவிர பழசெல்லாம் வெடிச்சுட்டு இருக்கு. பிஜேபி பத்தியோ கொள்கை பத்தியோ அதிமுகவோ பாஜக சண்டை பத்தியோ இருந்தா தமிழ்குமாரனை வரக்கூடாதுன்னு சொன்னாரு, என்னைய பேசக்கூடாதுன்னு சொன்னாரு, நான் லாட்ஜ்ல இருக்கணும்னு சொல்லி சொன்னாரு, அம்மா எடுத்து பாட்டில் அடிச்சாரு. இதுக்கு ஒரு பிஜேபிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? உங்களுக்கு புரியல? அவர் காலில் விழுந்து எனக்கு பிஜேபி அலைன்ஸ்ல போவேன்னு அழுதார், 1 பாயிண்ட் சொன்னாரு. மற்றதுக்கெல்லாம் சரி, பிஜேபியோட டாக்டர் ராமாஸ் இல்லையா? என்ன கணக்கு எனக்கு புரியவே இல்லை. எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.